அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் கார்த்திகை விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்ததாகும். மாதந்தோறும் வரும் சிறப்பான விரதமாகும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நீராடி கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபட்டு பால் பழம் அருந்தியோ அல்லது உபவாசமோ விரதம் இருக்கலாம். செவ்வாய் தோஷம் நீங்கவும், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் தொல்லைகள் நீங்கவும் இந்த விரதம் உதவுகிறது. கார்த்திகை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு அவருடைய படத்திற்கு மாலைகள் சாத்தி விளக்கேற்றி தாராளமாக வழிபடலாம். இன்றைய நாள் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பழம், பால் அல்லது கஞ்சி மட்டும் அருந்தி விரதத்தை தாராளமாக துவங்கலாம். முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் அல்லது பக்தி பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு அல்லது வீட்டு முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு பிரியமான பழங்கள் நைவேத்தியங்களை படைத்து வழிபடலாம். கார்த்திகை விரதத்தை அன்று மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தில் நீராடி உணவருந்தி தாராளமாக நிறைவு செய்ய வேண்டும். இந்த விரதத்தின் பலனாக மனமகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, திருமண தடைகள் நின்றி சிறப்பான வரன் அமையும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம் தீரும், உயர் பதவி மற்றும் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை விரதம் அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாகவே பார்க்கப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். கார்த்திகை விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்காக, முருகப்பெருமானை வழிபடுவதற்காக அனுசரிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதமாகும். இது முருகனுக்கு உகந்த நாளான கார்த்திகை நட்சத்திரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரதத்தை மேற்கொள்ளுவதன் மூலம் பாவங்கள் நீங்கி திருமண தடைகள் நீங்கும் மற்றும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுடைய பக்தர்களின் முழு நம்பிக்கையாகும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. பாவங்கள் நீங்கும். இந்த விரதத்தை கடைபிடித்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முருகப்பெருமான் என்றாலேயே வெற்றி, அழகு, வீரம் அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக முருகன் என்று சொன்னால் அவ்வளவுதான் வெற்றி என்பது அர்த்தமாகும். முருகனை மனதில் நினைத்து கொண்டு எண்ணிய காரங்கள் அனைத்தும் தீரும். குறிப்பாக மாசி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்கள் வழிபடவும் ஏற்றமாகும். அப்படி மாசி மாதத்தில் வரும் சிறப்பான நாள்கள் ஒன்றாக முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. மாசி கிருத்திகை சிறப்பு மிக்க நாளாகும். முருகப்பெருமான் அவதரித்தது விசாகம் நட்சத்திரத்தில் என்றாலும் அவரை வளர்த்தெடுத்தது கார்த்திகை பெண்கள் என்பதனால் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நட்சத்திரமாக மாறியது. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை மாதம், கார்த்திகை மாதம், ஆடி மாதம் மற்றும் மாசி மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்புக்குரியது. முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வம் என்பதனால் மாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். அதோடு வீடு, மனை, சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திருமண தடை அகலும். மாசி மாதம் தட்சாயன முக்கியமாக அனைத்து காலங்களில் துவக்கம் என்பதனால் முருகப்பெருமான் பலரும் மாசி மாத கிருத்திகையில் துவங்கி தை மாத கிருத்திகை வரையிலான 6 மாதங்களில் கார்த்திகை நட்சத்திரம் கடைபிடிப்பார்கள். குறிப்பாக மாசி மாதன்று முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடத்தப்படும். கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும். கார்த்திகை விரதத்தன்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் குளித்துவிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பான பலனை தரவல்லது. கந்தசஷ்டி கவசத்துடன் கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், திருப்புகழ் படிப்பது மிக பெரிய புண்ணியத்தை தரவல்லது. திருமணம் ஆகாதவர்கள் மாசி கார்த்திகை நாளில் திருப்புகழில் உள்ள பாடலை பாராயணம் செய்வது வழிபடுவதனால் விரைவில் திருமண வரம் கூடும். பகல் முழுவதும் உப்பில்லா உணவுகளை எடுத்துக்கொண்டு
மாலையில் அருகில் உள்ள பரம்பொருள் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்த விரதத்தை மனதில் நினைத்து கொண்டு வெற்றியை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். குறிப்பாக கார்த்திகை நாளான இன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும். பின்னர் வீட்டில் பூஜை அறையில் அல்லது முருகப்பெருமான் ஆலயத்திற்கோ முருகன் வழிபாட்ட பின்னர் விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த நாள் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது நல்லது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பால், பழம் அல்லது முக்கியமாக பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். விரத காலத்தில் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், பக்தி பாடல் பாடி முருகனை ஆதரிக்கலாம். மாலை நேரத்தில் வீட்டு பூஜையை செய்துவிட்டு சைவ உணவு சாப்பிட்டு விரதத்தை தாராளமாக முடித்து கொள்ளலாம். கந்தபெருமானை மனதில் நினைத்தாலேயே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அனைத்து மக்களிடையே தாராளமாக பரவி இருக்கிறது. குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரதங்கள் ஒன்று கார்த்திகை விரதம். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுக்குமே சிறப்புக்குரியது. முருகப்பெருமான் இந்த தினங்களில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வேறு கிடைக்கும் என்பதை போல கார்த்திகையில் விரதம் இருந்தாலும் கார்த்திகை விரதம் குழந்தை பேற்றை தந்த குழந்தை பேற்றை கந்த கடவுள் நிச்சயம் அருள்வார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு முதல் உருவான திருநாமம் கார்த்திகேயன். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது. கார்த்திகை பெண்கள் சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கார்த்திகை விரதம் அல்லது கிருத்திகை விரதம் என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாத கார்த்திகையில் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தில் 3 மாதங்கள் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்ததாக மாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம், தை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம், இது எல்லாம் மிகப்பெரிய சிறப்பு நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் என சிவபெருமானே அருளினார் என சிறப்பாக கூறப்படுகிறது. அவர் அருளிய இந்த சிறப்பான நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என போற்றப்படுகிறது. கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான மலர்கள் அர்ச்சனை செய்து 6 வகையான பூக்களை 6 வகையான பூசைகளை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து தாராளமாக வழிபட்டு முருகனுடைய அருளை பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.